அண்ணாச்சியா நீங்க ஒண்ணு சொல்லணும். நடிகர்கள் அரசியலுக்கு வர்றத அண்ணாச்சி எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ அரசியலில் இருக்கிறவங்க நடிகருக்கு வர்றாங்களே, அதை வேண்டாம்னு தடுத்தோமா இல்லையே. அந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு நல்ல ஒரு களம், நடிப்பு திரையுலகன்றது ஒரு நல்ல களம். இந்த களத்துலேருந்து அந்த களத்துக்கு போகிறாங்க, அந்த களத்துலேருந்து இந்த களத்துக்கு வராங்க. இதில் எனக்கு தப்பு கண்டியா யார் வேணாலும் வரலாம், அவனும் தப்பு இல்லை. ஐயே இப்படி தட்டுவாங்க, இப்படி தட்டி இன்றைக்கி தான் பார்க்குறேன். விற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் வீட்டிற்கக்கூடிய எனது அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த TN26 வந்து அரசியல் படம். ஆனால் நிச்சயமாக யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் எல்லோரும் மகிழ வேண்டும், சிரிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு எடுக்கப்பட்ட படம். மாப்பிள்ளை தம்பிராமையா மாப்பிள்ளை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இதை சொல்லி, மாப்பிள்ளை இந்த மாதிரி உங்கள் மாப்பிள்ளை உமா ஒரு படம் பண்ண போகிறாப்புல, ஆமா நீங்கள் பண்ணணும்னு, இது என்ன மாப்பிள்ளை சொல்லணுமா, நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு குடும்ப உறவு மாதிரி எல்லோரும், தம்பி ஜாவா சுந்தரேஷன் அவர்கள், மச்சான் இளவரசு அவர்கள், மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்கள், அதே மாதிரி தம்பி நட்டி அவர்கள், அவங்க 2 பேரும் தீவிரமான சிவபக்தர்கள். மாப்பிள்ளை உமா, அதே மாதிரி என்னுடைய சகோதரி விஜி, என்னுடைய அன்பு மகள் இந்திரஜா, அதே மாதிரி வந்து இந்த படத்தினுடைய எடிட்டர், மியூசிக் டைரக்டர், எல்லோருமே. மாப்பிள்ளை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்குது அப்படின்னா கேட்கல. நம்ம ஒரிஜினல் டைலாக் சொன்னோம், மாமா மாமா இல்லை மாமா, நீங்கள் முதல்ல சொன்னது நல்லா இருக்கு மாமா, அதை வைங்க மாமா அப்படின்ற அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்து இதில் பண்ண வச்சுருக்கிறாப்புல மாப்பிள்ளை. ஒரு அருமையான ஒரு திறமைசாலி, அருமையான டைரக்டர். இந்த படத்தில் தான் நான் மாப்பிள்ளையோட ஃபஸ்ட்டு வந்து அவருடைய டைரக்ஷனில் நடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி திருமணம் படத்துலேயே மாப்பிள்ளை கூட நடித்தாச்சு. நட்டி அவர்களோடும் இது வந்து எனக்கு முதல் படம். சுதரங்க வீட்டிலிருந்தே நான் அவருடைய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரசிகன். அந்த மாதிரி விஜய் அவர்களோடும் நடித்திருக்கிறேன். இந்த படத்தில் தான் என்னுடைய அன்பு மகள் இந்திரஜாவோடு நடித்திருக்கிறேன். தம்பிராமையா மாப்பிள்ளை இளவரசம் வச்சா நாங்கள் எல்லோரும் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறோம், சேர்ந்து நடிச்சிருக்கிறோம். இந்த படத்தில் மீண்டும் இணைந்து நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார் அவர்களுக்கும், எனது அன்பு மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்களுக்கும், சின்ன மாப்பிள்ளை உமா அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும், நீங்கள் ஆக்க வேண்டும். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இந்த படத்திற்கு பேராதரவு தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி TN26 அடுத்து பெரிய சக்தி. சரியா, ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து தேட்டருக்கு போய் எல்லோரும் பாருங்கள். எங்கள் அண்ணாச்சி அண்ணாச்சி காணுமே, எங்கன்னா அண்ணாச்சி காணும், கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. என்ன தேதி வெளியாகுதுன்னு அண்ணாச்சியாவே சொல்லிட்டீங்க? ஏப்ரல் 10ஆம் தேதின்னு இப்போ தானே சொன்னோம். அதுக்கு தான் இவ்வளோ முடிவு எடுத்ததுனாக்க எப்படி காது கேட்கும், காதெல்லாம் முடிக்கிட்டு இருக்க முடியும். ஏன் தலைமை இருந்தாக்க நல்லா கேட்கும். காதுக்குள்ளே ஒரு ஆள் பேசிட்டே இருக்காரு அண்ணாச்சி, வேற ஒன்றும் இல்லை. அண்ணாச்சியா நீங்கள் ஒன்று சொல்லணும். நடிகர்கள் அரசியலுக்கு வர்றத அண்ணாச்சி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அரசியலில் இருக்கிறவங்க நடிகருக்கு வர்றாங்களே, அதை வேண்டாம்னு தடுத்தோமா இல்லையே. அந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு நல்ல ஒரு களம், நடிப்பு திரையுலகன்றது ஒரு நல்ல களம். இந்த களத்துலேருந்து அந்த களத்துக்கு போகிறாங்க, அந்த களத்துலேருந்து இந்த களத்துக்கு வராங்க. இதில் எனக்கு தப்பு கண்டியா யார் வேணாலும் வரலாம், அவனும் தப்பு இல்லை. ஐயே இப்படி தட்டுவாங்க, இப்படி தட்டி இன்றைக்கி தான் பார்க்குறேன். சரி, ஓகே.